ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கப் ரவையை பயன்படுத்தி கூழ் காய்ச்சாமல் எப்படி சிம்பிளாக நல்லா மொறுமொறுப்பான டேஸ்டியான அப்பளம் வீட்லேயே பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இப்போது அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு மொத்தமாகவே 2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே மீதமுள்ள ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த டைமில் இந்த அப்பளத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு மிளகாயை மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. அடுத்து இப்போ ஒரு கடாயில் 500 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். ஸ்டாண்டு இல்லாதவங்க ஒரு தட்டோ இல்லாட்டி சின்னதாக இட்லி தட்டோ வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு இட்லி தட்டு வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அப்பள மாவை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் விட்டு சுற்றி விட்டுக்கலாம். பிளேட்டில் பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு விட்டுருக்கேன். நீங்கள் எடுக்கிற பிளேட்டை பொறுத்து இருக்குது. பிளேட்டில் 1 ட்ராப் அளவுக்கு எண்ணெய் விட்டு தேய்ச்சிட்ட பிறகு தான் மாவு விடணும், இல்லாட்டி ஒட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ஒவ்வொரு தடவையுமே 1 ட்ராப் அளவுக்கு எண்ணெய் விட்டு சுற்றி விட்டுக்கோங்க மாவை. அடுத்து பார்த்திங்கன்னா கடாயில் வச்சுருக்க தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம தட்டில் வச்சுருக்க மாவை கடாயில் வச்சு தட்டு போட்டு மூடி ஒரு 30 செகண்டுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ 30 செகண்ட் ஆகிடுச்சு. இதை எடுத்து உடனே நம்ம தண்ணியில் விட்டு உடனேவே எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி கத்தியாலேயோ இல்லாட்டி ஸ்பூனாலேயோ இந்த மாவோட ஓரங்களை தூக்கி விட்டுக்கலாம். தூக்கி விட்டுட்ட பிறகு இந்த மாதிரி எடுத்தோன்னா நம்ம கையில் ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் கூட கிழியவே இல்லை. அதே சமயம் பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப்புக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி மற்ற மாவையும் நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு டைமில் ஒரு பிளேட் தான் வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. 4 இருந்தால் நீங்கள் 4-5 கூட வச்சுக்கலாம். பாருங்கள் இதே மாதிரி 30 செகண்ட் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு நம்ம தண்ணியில் போட்டு எல்லா அப்பளமும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதை நான் ஒரு 2 நாளைக்கு வெயிலில் காய வச்சுக்கிறேன். பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டு காய வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ரவைக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-30 அப்பளம் கிட்ட வந்திருக்கு. நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸு. இதுவே நீங்கள் சின்ன சைஸில் இருக்க கிண்ணமோ இல்லாட்டி தட்டையோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நிறைய கிடைக்கும் அப்பளம். இப்போ இது ஒரு 2 நாள் வெயிலில் நல்லா காய வச்சிட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், 2 நாள் நல்லா காஞ்சிருச்சு. நம்மளோட அப்பளம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க வேண்டியது தான். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அப்பளத்தெல்லாம் பொரிச்செடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வருது. அதே சமயம் சைஸும் நல்லா டபுள் ஆகுது. இதே மாதிரி எல்லா அப்பளமும் பொரிச்சிக்க வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட ரவையில் செய்யப்பட்ட அப்பளம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த அப்பளம் செய்கிறதுக்கு கை வலிக்க கூழ் காய்ச்சலாம் வேண்டாம். ரொம்பவே சிம்பிளான முறையில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் சமையலுக்கு புதுசுன்றவங்க கூட இதை சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக நல்லா மொறுன்னு உடையுது. கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரவையில் செய்யப்பட்ட அப்பளத்தை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்